வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி மதியம் 2:05 வரை சஷ்டி, பிறகு சப்தமி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்று 6வது இடமான கன்னிராசிலையும் 7வது இடமான துலாம் ராசிலையும் இருந்து ராசியில இருக்க குரு பகவானால 7வது இடம் பார்க்கப்படுறது சிறப்பு. தூரத்து செய்திகள் உங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகளா இருக்குங்க. நண்பர் உறவினரால பலவித நன்மைகள் நடக்கக்கூடும். எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இன்னைக்கு வெகு தூரம் விலகி செல்ற அமைப்பு இருக்குதுங்க. நல்ல வாகன யோகம் இருக்கும். நல்ல உணவு கிடைக்கும். தட்டி போன சுபகாரியமெல்லாம் ஓரளவு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கால்நடைகள் கறவை மாடுகள்லாம் உங்களுக்கு பயன் தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணவரவுல எந்த சிக்கலும் இல்லாம கைக்கு வந்து சேரும். மனைவி அல்லது அந்நிய பெண்கள் மூலமா ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கால்நடைகள்னாலையும் வாகனங்கள்னாலையும் அதிக ஆதாயத்தை பெறுவீங்க. பெண்களுக்கு கணவரின் மூலம் யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவரோட வருமானம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எந்த விஷயத்தையும் தடை இல்லாமல் நிம்மதியாக செஞ்சு முடிப்பீங்க. காரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களை குத்தி காட்டுறது, சீண்டுவது இதெல்லாம் இன்னைக்கு செய்யறதை தவிர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராம இருக்கும். பெருமை பேசுறதையும் தவிர்த்திடணும். இதை மட்டும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா சிறப்பான ரொம்ப நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குது. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்லவற்றையே பேசி நல்லதையே நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். சிலருக்கு கண்ட கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செல்வ நிலையிலையும் உயர்வை பெறுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள்லாம் இருக்கும். ஆனால் பிரயாணங்களை கவனத்தோட செய்யறது அவசியங்க. முக்கியமாக போக வேண்டிய பிரயாணங்களை மாத்திரம் போயிட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடமான கன்னிராசிலையும் 6வது இடமான துலாம் ராசிலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்புங்க. காரணம் இல்லாம திடீர்னு சிலருக்கு உடல் நல குறைவு ஏற்படலாம். மனசுல இனம் புரியாத கலக்கம் இருக்கும். எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறாம கொஞ்சம் தள்ளி போகலாம். பணியாட்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனமா இருங்க. தன வரவுல எந்த தடையும் இருக்காது. கடன் எல்லாம் பைசலாகும். வரவேண்டிய பணவரவுகள் தடையில்லாம வருங்க. வெளியூர் பயணங்களால நன்மை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குது. வெளியூர்ல இருந்து வர்ற செய்திகளும் அனுகூலமான செய்திகளா இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பொருளாதாரத்துல குறைவில்லைங்க. பெண்களுக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரிகள் விலகி செல்வாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. காரியங்கள்ல எந்த தடையும் இல்லைங்க. மாணவர்களுக்கு தேவையில்லாம எதுலையாவது மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. உங்களை அறியாம நீங்க தெரியாம செஞ்ச தவறு இப்ப பிரச்சனைகளை கொடுக்கலாம். கவனமா இருங்க. பெற்றவர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு செய்யறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். வேலையில கவனமாகவும் பொறுமையாகவும் செய்யறது நல்லது. காரியத்துல கண் இருக்கணும். இல்லைன்னா சிரமங்களுக்கு ஆளாகக்கூடும். பிள்ளைகள் சங்கடங்களை கொடுக்கலாம். விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும்.
பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் இன்னைக்கு விலகும். கணக்கு வழக்குகள்ல சரிபார்த்து பிரச்சனைகளை தீர்த்துக்கிருவீங்க. குளறுபடிகள்லாம் இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லாவே இருக்கும். பணம் கையில தங்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் நல்லாவே இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. இறைவன்கிட்ட நீங்க கேட்ட வரம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 4வது இடத்திலையும் 5வது இடத்திலையும் இருந்து 4வது அதிபதியும் 5வது அதிபதியுமான புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது சிறப்பு. மனசு நிம்மதியா இருக்கும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. உறவினர் மூலம் சிலருக்கு மனஸ்தாபம் வரக்கூடும். சுபகாரியம் கூடி வர்றது போல தெரிஞ்சா கூட சில தள்ளி போற அமைப்புகளும் இருக்குதுங்க. பிரயாணங்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம். வியாபாரிகளுக்கு சிறிய நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது. உடல்நிலையிலையும் சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். கவனமா இருக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். உழைப்பாலையும் உங்க திறமையாலையும் பணமும் புகழும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி மாணவர்கள் 5வது இடத்தை குரு பார்க்கறதுனால படிப்புல எந்த தடையும் இல்லாம முன்னேறுவீங்க. பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது, கோயில்களுக்கு போறது பற்றிய சிந்தனைகள் எல்லாம் தோன்றும். வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. எல்லா பாக்கியங்களும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். 1000 சொந்த பந்தங்கள் இருந்தா கூட பிரச்சனைகள்ல உடனே உதவியாக இருக்கிறது அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் தான். அந்த வகையில இன்னைக்கு பக்கத்து வீட்டாரோட பாசம் உங்களுக்கு நெகிழ்வை கொடுக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, உயர் அதிகாரிகளை சந்திக்கிறது, அவங்கள சந்திச்சு உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்றது அதெல்லாம் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாம் தீரும். பெண் குழந்தைகளால உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலருக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்துல ஆறுதலை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 8. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துலையும் சுகஸ்தானமான 4வது இடத்துலையும் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்குங்க. சந்தோஷம் நிறைய இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். நினைத்த காரியம் சிறப்பா வெற்றி அடையும். நண்பர்கள் உறவினர்களோட உதவி இருக்கும். உல்லாச பயணம் சிலர் போகக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கும். தூரதேச செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும். மனசு நிம்மதியா இருக்குங்க. அடுத்தவங்களை நம்பி தாராளமா பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு. பெண்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் கிடைக்கும். வேலை செய்யற ஆர்வமும் அதுல அதிகமான ஈடுபாடும் இருக்கும். சிலருக்கு பணி இடமாற்றங்கள் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் உழைப்பும் அதிகமா இருக்கும். கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு அகலுங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சிறு தொழில் செய்யறவங்க எல்லாம் அதிக லாபம் அடையக்கூடும். மெட்டல் விற்பனை எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை பெறுவீங்க. மஞ்சள் நிற ஆடை சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில்களுக்கு போறது, தான தர்மங்கள் செய்யறது அதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அமைதியா இருந்தும் காரியங்களை சாதிக்கலாம். வீண் பேச்சுக்கள் மன அமைதியை கெடுக்கும். மங்கள பொருட்களை தானம் செய்யறது நல்லதுங்க.
நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். எதிரிகள் எல்லாம் விலகி போற அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களோட உதவியை நாடி வரக்கூடும். உங்களோட பெருந்தன்மையான குணங்கள் எல்லாம் பாராட்டப்படுங்க. போட்டிகள்லையும் வெற்றி பெறுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதி சந்திரன் 2வது இடமான கன்னி ராசிலையும் 3வது இடமான துலாம் ராசிலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. கௌரவம் பொருளாதாரம் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல சிறப்பாகவே இருக்கும். பல காரியங்கள் இன்னைக்கு முடியாம தள்ளி போகலாம். சில காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீண் குழப்பமும் மன கலக்கமும் சிலருக்கு இருக்கும். கை பொருள் விரயமாகும். சில காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா நடந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கும். சிலர் உல்லாச பயணம் போறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. பெண்களுக்கு உங்களுக்கு வேலை இடத்து மேல அபிப்பிராயமே குறைஞ்சு போயிருங்க. சிலருக்கு வேலை செய்யக்கூட மனசே இருக்காது. உங்க உழைப்புக்கு தகுந்த மரியாதை இல்லாம சில நேரத்துக்கு கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க மேல பாசமா இருப்பாங்க. மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். நண்பர்களோட சப்போர்ட் நல்ல ஊக்கத்தை தருங்க. தைரியமா செயல்படுவீங்க. உடன்பிறப்புகளால உதவிகளும் அதிகமாகவே இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க. மிகவும் பரபரப்பா காணப்படுவீங்க. செய்யறத திரும்ப திரும்ப செய்யும் சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க காத்தியாயினி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பாகவே நடக்குங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். தேவைக்கேற்ற பண வரவுக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காது. ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகளும் நீங்கும். நீங்க நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிப்பீங்க. கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடந்து போகும்போது சிலர் ரோட்ல போகும்போதெல்லாம் கால் தடுமாறி கீழே விழக்கூடிய அமைப்பு இருக்கு. சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுறது, சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதுக்குரிய அமைப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். பண வரவுல எந்த குறையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியிலையும் தனஸ்தானமான 2வது இடத்துல இருந்து தனகாரகனான குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு ஆரோக்கியம் திருப்தியா இருக்குங்க. நீண்ட கால நோயெல்லாம் விலகும். பல முறை முயன்று தோல்வி கண்ட விஷயங்கள்லாம் இப்ப சுலப முயற்சியிலேயே வெற்றிகளை கொடுக்கும். கடன்கள் எல்லாம் பைசலாகும். வழக்கு தீர்ப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அரசாங்க ஆதரவு பெரிய ஆதாயத்தை கொடுக்கும். செய்யற தொழில்ல நல்ல பேரும் லாபமும் இருக்கும். நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டுல நிறைவா இருப்பீங்க. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். இத்தனை நாள பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். உங்களை சேர்ந்தவங்களே உங்களை பார்த்து பொறாமை கொள்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு உடல் சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் காணப்படுவீங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலும். நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் நீங்க கவனத்தோட பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னாலும் எங்கேயாவது தவறு நேரக்கூடும். கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களும் ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். பண வரவு தாராளமா இருக்கும். சிலர் பர்சனல் லோன் எல்லாம் எடுத்து பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளா இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும்.
சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்க புத்திசாலித்தனத்தை அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க. முக்கிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். கோயில் திருப்பணிகள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு. தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வீங்க. இன்னைக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்திலையும் ராசிலையும் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. மனசு ரொம்ப குதூகலமா இருக்கும். மகிழ்ச்சியான சூழல் வீட்டில் இருக்குங்க. பாக்கிய விருத்தி உண்டாகும். பொருள் வரவு சிறப்பா இருக்கும். தெய்வீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ராசி அதிபதியும் 2வது இடத்து அதிபதியுமான செவ்வாயும் சேர்ந்து 3வது இடத்துல இருக்கிறதுனால எதையுமே தைரியமா பேசுவீங்க. எந்த முடிவையும் தைரியமா எடுப்பீங்க. யார்கிட்டையும் எந்த தயக்கமும் இல்லாம உங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய இன்னைக்கு அமைப்பு இருக்குதுங்க. மனசுல இன்ப நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாரையும் புண்படுத்தாம சிறப்பா பேசி நல்ல பேர் எடுப்பீங்க. பெண்களுக்கு குடும்பத்துல பெரிய ஆறுதலாகவும் குடும்பத்துக்கு ஒரு வசதியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. எல்லோரையும் அனுசரிச்சு போவீங்க. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிருவீங்க. யார்கிட்ட எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு உங்களோட சிறப்பான காரியங்களால நல்ல பேர் எடுப்பீங்க. பொறுப்போட நடந்துக்கிருவீங்க. பொறுப்புகளை உணர்ந்து அடுத்தவங்க கிட்ட பேசுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு பிடிச்ச நபரை எதிர்பாராமல சந்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. சிலர் காதல் பயப்படக்கூடும். தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு நல்ல சுவாரஸ்யமான நகைச்சுவையான விஷயங்களை பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களோட உதவிகளும் இருக்கும். சில பெரிய மனிதர்கள் கூட உங்களோட உதவியை நாடக்கூடும். உங்களால அவங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்கலாம். உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய தயங்கவே மாட்டீங்க. இன்று வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சித்தர் வழிபாடு, ஜீவசமாதிக்கு போறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ல கலந்துக்கிருவீங்க. செய்யறதெல்லாம் சிறப்பா செஞ்சு வெற்றியை பெறுவீங்க. வேலை இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். உங்கள் மீது நல்ல அபிப்பிராயங்கள் சிலருக்கு வருங்க. விவசாய பொருட்களால் லாபம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானமான 11வது இடத்திலையும் விரயஸ்தானமான 12வது இடத்திலையும் சந்திரன் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல நிறைய திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். இஷ்ட சித்திகள் இன்னைக்கு பூர்த்தியாகும். சுபகாரியங்கள் எல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவு கூடுதலாகவே இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு திருப்திகரமா முடியும். வாகன சுகங்கள், வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும். விருந்து கேளிக்கைகள்ல எல்லாம் கலந்துக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு உங்க வீட்டில் நடக்கும். சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்கும். வீட்டை அழகுபடுத்துறதுக்காகவும் அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு இன்னைக்கு பரிசு பொருட்கள் வாங்குறதுக்காக கூட செலவு செய்வீங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. நட்புக்கு அடையாளமா சிறந்த நண்பனா இருப்பீங்க. கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலர் புதிய அல்லது பழைய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டு பராமரிப்பு வேலைகள் அல்லது வண்டிகளை பழுது பார்க்கறதுக்கு ரெடி பண்ண வச்சுக்கிறதுக்கெல்லாம் செலவு செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே மனம் ஒட்டவே ஒட்டாதுங்க. ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும். சிலர் வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடியான பிறகு கூட மூடே இல்லாம லீவு போட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க. சும்மா வீட்டில் இருக்கக்கூடுமே தவிர வெளியில சுத்துறதுக்கு கூட மனசு வராது. உடல்நிலையும் ஒத்துழைக்காது.
மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட போட்டி போட்டவங்க இன்னைக்கு முடியாமல் விலகி போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பொறாமைக்காரர்கள் இன்னைக்கு யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிற அளவு உங்களுக்கு திறமை இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் லாபஸ்தானமான 11வது இடத்துலையும் இருந்து லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு. எல்லா காரியங்கள்லையும் அல்லது எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களால சில பேருக்கு சில அவப்பெயர்கள் வரக்கூடும். கவனமாக இருங்க. பெரியோர்கள் மேலதிகாரிகள் இவங்களோட பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. மனைவி மக்களெல்லாம் உங்களோட இணக்கமான சூழ்நிலையில இருப்பாங்க. சிலருக்கு வாகன யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பும் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் திருப்திகரமாக நல்லபடியாக முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு முயற்சியில வெற்றி அடைவீங்க. நீண்ட நாளா ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும், வீட்டில் இருந்தபடியே எதையாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதை செய்யறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. விவசாய கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில பண வரவை பெறுவீங்க. மூல நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு அலுப்பை கொடுக்கும். நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டென்ஷன் ஆவீங்க. கடையில் பொருட்களை வாங்கும்போது கூட கவனமாக வாங்குறது நல்லதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆரோக்கியமெல்லாம் நல்லா தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. உங்களோட சொல் பேச்சை கேட்டு பிள்ளைங்க நடந்துக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. பிரயாணங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. அதனால நன்மைகளும் நடக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீண் பிரச்சனைகள் எல்லாம் தலையிடாம வீண் பிரச்சனைகளை வளர்த்துக்காம வீட்டிலேயே அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது கவனமாக இருக்கணும். தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்கெல்லாம் அல்லது பெரிய மிஷின்கள் பட்டறைகள்லாம் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 4. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துலையும் கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில யாராலையாவது கட்டுப்படுத்தப்படுவீங்க. அடுத்தவங்களோட அதிகாரத்துக்கு இன்னைக்கு நீங்க ஆளாகலாம். மனம் கொஞ்சம் துக்கமா இருக்குங்க. உடல்நிலையிலையும் சில தளர்வுகள் இருக்கும். தந்தையாருக்கும் உடல்நிலை கவலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். ஆனாலும் முயற்சிகள்ல வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் கீழே வேலை செய்கிறவங்களால அவப்பெயர்கள் வரக்கூடும். கவனமா இருங்க. மேலதிகாரிகளோட பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தெய்வ வழிபாடு இருக்கும். தெய்வ தரிசனங்களை செய்வீங்க. பெண்களுக்கு சிறு தொழில்கள் மூலம் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலுக்காக பொருட்கள் வாங்குவதற்கு செலவு செய்ய நேரிடும். சுயமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் சிலருக்கு உருவாகுங்க. மாணவர்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க வேலைகளை ஈடுபாட்டோட செய்வீங்க. இன்னைக்கு சுய தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வீண் அலைச்சல்களும் தொல்லைகளும் சிலருக்கு இருக்கும். முக்கியமான பிரயாணங்களை மட்டும் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனங்களை ஓட்டும் போது வித்தைகள் காட்டாம கவனமா ஓட்டுங்க. சிலர் காரு பைக்கு போன்ற வாகனங்களால தொல்லைகள் அனுபவிக்க கூடும். கவனமா இருங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் இன்னைக்கு தேடி வந்து கொடுத்துட்டு போற அமைப்பு இருக்குதுங்க.
சொத்துக்களால வருமானம் இருக்கும். சிலருக்கு வியாபாரம் சிறப்பா நடக்கும். வேலை இடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. சொந்த வேலைகளை அடுத்தவங்கள செய்ய விடாம சிரமப்படுத்தாம நீங்களே செஞ்சு முடிச்சிருவீங்க. காரிய வெற்றி ஏற்படும். யாருக்குமே பாராபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமா பழகுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் காலை நேரத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல பாக்கியஸ்தானத்துக்கு வந்து எல்லா பாக்கியமும் கொடுக்க போற நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் காலை நேரத்துல செய்யாம மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். சொந்த வேலைகளையும் சுப காரியங்களையும் காலை நேரத்துல செய்யறத தவிர்க்கிறது நல்லதுங்க. மனசுல இருந்த பயங்கள்லாம் விலகும். டென்ஷன் இல்லாத நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வெறும் வாய் பேச்சால சொன்னதை சிறப்பா செஞ்சு காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படும். உங்களால முடியுங்கிறத தைரியமா வெளிப்படுத்துவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். பெண்களுக்கு செலவு செய்யறதுல பணம் குறைவாக இருந்தா கூட செலவு செய்யறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. கையிருப்பு முழுவதும் கரைந்து போற அளவுக்கு செலவு செய்வீங்க. அடுத்தவங்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முன்னோர்களோட ஆசிகளை பெறுவீங்க. பெரியவங்களை மதிச்சு நடக்கிற நல்ல பண்பாளர்களாக இன்னைக்கு இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. எந்த வேலையை செஞ்சாலும் நேர்த்தியா அழகா செய்வீங்க. அறகுறையா முடிக்காம முழுமையா முடிக்கணுங்கிற நினைப்புல தீர்மானமா இருப்பீங்க. எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்கணுங்கிறதுல கவனமா இருப்பீங்க. எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இசையில ஆர்வம் இருக்கும். அந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய நண்பர் ஒருத்தரால உதவிகள் கிடைக்கும். கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைவாணியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்லயும் வெளியிலையும் எல்லாரும் உங்கள்கிட்ட நல்லவங்கன்னு பெயர் எடுக்கிற அளவு சிறப்பா இருப்பீங்க. அலுவலகத்துல வேலையில இருக்கிறவங்க கூட மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு காலை பொழுதுல 7வது இடத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல அஷ்டமத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு சுப காரிய பேச்சுக்களையும் காலை நேரத்துல பேசி முடிச்சுக்கிறது நல்லது. உங்களோட முயற்சிகள் எல்லாம் காலை பொழுதுல வெற்றியை கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேல மனசுல துக்கமும் குடும்பத்திலையும் சரி தொழில் முறையிலையும் சரி சில குழப்பங்களும் ஏற்படக்கூடும். புதிய திட்டங்களை கூட நீங்க ஆரம்பிக்க முடியாம தள்ளி போட நேரலாம். பிரயாணங்களையும் தள்ளி போட வேண்டிய அவசியம் இருக்கும். வீண் வம்புகளும் அடுத்தவங்களை கேலியாக பேசுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. பெண்களுக்கு வார்த்தைகளை கொட்டிராம பொறுமைய கடைபிடிச்சு அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு மௌனமாக இருப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் வராது. சண்டை நடக்கிற இடங்கள்ல கலந்துக்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். செய்ய விரும்பிய காரியங்களை தடை இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களை யாருன்னு மற்றவங்க புரிஞ்சுக்குருவாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நந்தியம் பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். அடி மனசுல பழைய வேண்டாத நினைவுகள் எல்லாம் வேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உடலை கெடுத்துக்கிட்டு மனசையும் கெடுத்துக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மனம் சோர்வுடன் இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத சோம்பலாக இருக்க மாதிரி உணர்வீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். என்னதான் தப்பிக்க நினைச்சாலும் தொல்லை கொடுக்கறவங்க நச்சரிப்பு இருக்கத்தாங்க செய்யும்.
சில விஷயங்களை சந்தேகப்பட்டு மனசை போட்டு குழப்பிக்கிருவீங்க. கிரக நிலைகள் இன்னைக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்கிறதுனால மனசை தைரியமா வச்சுக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 39. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.